ஒரு 80 வயசுலையோ 90 வயசுலையோ 100 வயசுலையோ இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போகும்போது, இந்த உடம்பை விட்டு நம்ம போகும்போது நிம்மதியாக திருப்தியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃபுல்ஃபில்டாக போவோம். இந்த விழிப்புணர்வை தான், இந்த கான்சியஸ்னஸை தான் ஒருத்தவங்க வேறு பேர் வச்சு சொல்லிக்கிறாங்க. நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்றத நம்ம 95% ஒரு நாளையில் கவனிக்கிறதே இல்லை. ஏன் நமக்கு இந்த நிம்மதியோ சந்தோஷமோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்ன? நிறைய பேர் இதை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்களே, எனக்கு நிறைய குழப்பமாக இருக்கே. இந்த உலக வாழ்க்கையை விட்டு தனியாக போய் வாழ்கிறதா ஸ்பிரிச்சுவலா, ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா ஸ்பிரிச்சுவலா? சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவலை ரிலீஜியன் வைஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களே. உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன? என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதோடைய அர்த்தம் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை ரொம்ப ஈஸியாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகாமல் ஓவராலாக இது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே பிறக்கும்போது, இங்கே பேர்த் எடுக்கும்போது நமக்கு சில ஆழ் மனதில் சில பதிவுகளை நம்ம கொண்டு வருவோம். அந்த பதிவுகளை நம்ம கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பதிவுகளை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டே இருப்போம். அதை தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமோ இல்லை ரீப்ரோக்ராமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நிறைய பதிவுகள் இந்த ஆழ் மனதில் இருக்குது. சில பதிவுகள் நம்ம கொண்டு வந்திருப்போம், சில பதிவுகள் இங்கே நம்ம சேர்த்துக்கிட்டோம். திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறது மூலமாக, கேட்குறது மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மூலமாக, எமோஷன்ஸ் ஆகுறது மூலமாக, ஃபீலிங்ஸ் கொண்டு வரது மூலமாக, திங்கிங் மூலமாக, ஒரு ஆக்ஷன் மூலமாக, இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாக நம்ம இந்த ஆழ் மனதுடைய பதிவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு அந்த ஆழ் மனதில் சில பதிவுகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு நாள், நேத்தாக இருக்கட்டும், போன வாரம், அந்த மாதிரி அடுத்த மாதமும் நம்ம அதை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நமக்கு இந்த நிம்மதியோ சந்தோஷமோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, இந்த பதிவுகளில் நிறைய இருக்குது. ஓவராலாக நிறைய இருக்கனால ஒரு குழப்பம், கவலை, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை, இந்த பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதாவது மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தணும். இப்படி படுத்தும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை எப்படி முழுமையாக வாழ்கிறது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்போ இதை எப்படி பண்ணுறது? இப்படி இவ்வளோ பதிவுகள், ஓகே, இந்த பதிவுகள் நீ சொல்கிற, இப்போ இந்த பதிவுகளை எப்படி குறைக்கிறது, அதை எப்படி நம்ம நிம்மதியாக இருக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறது அப்படின்றத சொல்லித்தரது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது எந்த ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை, அதாவது ரிலீஜியன் கிடையாது. இது எந்த ஒரு நம்பிக்கையை சார்ந்தது இல்லை, ஒரு பிலீவ் சிஸ்டம் அப்படி எதுவுமே கிடையாது. இது லைஃப், அவ்வளோதான். இப்போ ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த செடிக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் வேணாம், அது ஒரு இயற்கை. அதுக்கு எல்லாமே ஒரு ப்ராசஸ், அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சூரியன் உதிக்கணும், பூமி சுற்றணும், இது எந்த ஒரு நம்பிக்கையுமே இதுக்கு தேவை கிடையாது. அது லைஃப் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃபுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு வேணாம். அப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு தேவை எல்லாமே விழிப்புணர்வு, விழிப்பாக இருக்கணும். இந்த விழிப்புணர்வை தான், இந்த கான்சியஸ்னஸை தான் ஒருத்தவங்க வேறு பேர் வச்சு சொல்லிக்கிறாங்க. சில பேர் இதை கடவுள் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க, சில பேர் இதை பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க, சில பேர் இதை லைஃப் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் சயின்டிஸ்ட் எல்லாருமே இது ஒரு குவாண்டம் ஃபீல்டு, பியூர் கான்சியஸ்னஸ், இன்ஃபினிட் பாசிபிள், அந்த மாதிரி நிறையா பேர் இதுக்கு பல பேர் வச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அதை ஸ்பிரிச்சுவல் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, யோகிஸ், மாங்க், அவங்கெல்லாம் இதுக்கு கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விழிப்புணர்வை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்மளால் வெளியே அனுப்ப முடியும். அந்த பதிவுகளை நம்ம காலி பண்ண முடியும். அந்த பதிவுகள் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நம்மளால் முழுமையாக வாழ முடியும். எப்படி இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம எடுக்கிறது? நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம யோசனையிலேயே இருப்போம், பல யோசனையில் இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே யோசனை ஆனாயிரும். அங்கே போகணும், இங்கே போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி அடுத்து நேற்று என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பயங்கர யோசனையாக இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு 95% இந்த யோசனையோடு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்றத நம்ம 95% ஒரு நாளையில் கவனிக்கிறதே இல்லை. அப்போ 95% நம்ம யாருமே இங்கே இல்லை.
அப்படின்னா இந்த நாளை 95% நம்ம யாருமே வாழல. அப்போ ஒரு நாளைக்கு 95% நம்ம வாழ்க்கையை வாழலை அப்படின்னா இதுதான் லைஃப் லாங். அப்போ ஒரு லைஃப், இந்த நம்மளோட லைஃப் ஃபுல்லாக 95% நம்மளுடைய வாழ்க்கையை வாழலை அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால தான் ஒரு முழுமை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு திருப்தியோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த லைஃப்பை விட்டு நம்ம போகும்போது நம்ம சந்தோஷமாக போக மாட்டோம். எல்லாருமே ஒரு பயத்தில் ஒரு 80 வயசு 90 வயசு 100 வயசு ஆகும்போது இந்த லைஃப்பை விட்டு நமக்கு போகணும் அப்படின்ற ஒரு தருணம் வரும்போது அந்த டைம் நம்ம எல்லாரும் பயப்படுறோம், கவலைப்படுறோம். ஒரு ஏக்கமாக இன்னும் நம்ம முழுமையாக வாழ்ந்து முடிக்கலன்ற ஒரு கவலை இருக்குது. இதே தான் நம்ம 200 வயசு வரைக்கும் நமக்கு வாழ்ந்தா கூட அதே கவலை நமக்கு இருக்கும். ஏன்? இந்த நாளை நம்ம வாழலை. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த நாளை முழுமையாக லிவ் பண்ணணும். அதை எப்படி முழுமையாக லிவ் பண்ணுறது? அப்போ அந்த யோசனையில் இல்லாமல் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் இங்கே என்ன நடக்குது, இங்கே நான் என்ன பார்க்குறேன், இங்கே நான் என்ன கேட்குறேன், இங்கே நான் என்ன உணர்றேன், இங்கே நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், முழு கவனத்தோட கடந்த காலத்துலையும் இல்லாமல் எதிர்காலத்துலையும் இல்லாமல் முழு கவனத்தோட இந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது, இந்த நாளில் நம்ம வாழும்போது இந்த நாள் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பாடா, அப்போ இந்த நாளில் 100% நீங்கள் லிவ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும்? இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் நம்ம புதுசாக சேர்க்க மாட்டோம். புது பதிவுகளை நம்ம சேர்க்க மாட்டோம். எப்போ புது பதிவுகளை சேர்க்குறோம்? நம்மளை மீறி எமோஷனாய் கோவப்படும் போது, நம்மளை மீறி எமோஷனாய் நம்ம கவலைப்படும் போது, இந்த மாதிரி விஷயம் ஆகும்போது தான் அந்த பதிவுகளை நிறைய சேர்த்துக்கிறோம். நிம்மதி இல்லாமல் இந்த வாழ்க்கையை முழுமையாக லிவ் பண்ண முடியாமல் நமக்கு போகுது. அப்போ புது பதிவுகளை நம்ம சேர்க்கிறத முதல்ல நிப்பாட்டணும். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓ இப்படி நடந்துருச்சா, ஓகே. ஓ இப்படி நடந்துருச்சா, ஓகே. அப்போ ஸ்பிரிச்சுவலில் ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க, 3 பாயிண்ட் சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அக்செப்டன்ஸ். எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நெகட்டிவாக நடந்தால் என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எனக்கு பிடிக்காம நடந்தால் என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்போது பிடிக்காம ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, நம்ம அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இந்த பதிவுகள் அப்படியே தான் இருக்கும், இன்னும் அதிகமாகும். அப்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அந்த பதிவுகள் என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால தான் என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும். நம்ம எல்லாருமே இல்லாத விஷயத்த கவனிக்கிறோமே தவிர இப்போ எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு அதுக்கு நம்ம திருப்தி ஆகுறது இல்லை. இவ்வளோ விஷயம் இருந்தாலும் இல்லாத 1-2 மட்டும் நம்ம கவனித்து அதில் நம்ம சோகமாயிடுறோம். அப்போ என்ன ஆகுது? அந்த ஆழ்மனதுடைய பதிவுகள் இன்னும் அதிகமாயிருது. அப்போ நம்மளோட லைஃப்பை ஃபுல்லாக லிவ் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ இப்போ என்னென்ன இருக்குது? உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக பணம் இருந்தாலும் ஒரு 10 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணணும், கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணு தான் 2வது. 3வது வெளி உலகத்தை கவனிக்காமல் அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி நான் மாற போகிறேன், அவங்க பண்ணுறதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி வெளி உலகத்தை கவனிக்காமல், அதுவும் முக்கியம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போய் நான் யார், என்னுடைய பவர் என்ன, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும், நான் எதை பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளுடைய விருப்பத்தைப்படி அவங்க ஒன்று பண்ணுறாங்க அதனால நான் பண்ண போகிறேன், அவங்க ஒன்று வாங்கிட்டாங்க அதனால நான் அது வாங்க போகிறேன் அப்படின்னு வெளியே பார்த்து தான் வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லாமல் நமக்கு உள்ளே போய் உண்மையாக எனக்கு என்ன தேவை, இது எனக்கு தேவையா, இது எனக்கு வேணுமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிக்கிட்டோம். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்டை நம்ம இதோட விழிப்புணர்வு சேர்த்துக்கோங்க. ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ணுங்கள். இந்த நாளில் என்ன நடக்குது? அப்போ இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய ஆழ் மனதுடைய பதிவுகள் எவ்வளோ இருந்தாலும் சில பேருக்கு சில பேர் ரொம்ப அதிகமாக அந்த பதிவுகளை வச்சுருப்பாங்க, சில பேர் மீடியம், சில பேர் கொஞ்சம், அந்த மாதிரி எவ்வளோ பதிவுகள் வேணால் இருக்கலாம். அந்த பதிவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், புது பதிவுகளை சேர்க்காம இருக்கணும். இதுதான் இந்த ஆன்மீகம். இவ்வளவுதான் விஷயம். இது எந்த ஒரு மதம் சார்ந்ததோ இல்லை இது எந்த ஒரு நம்பிக்கையோ கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம், அவ்வளோதான். இது லைஃப். சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு லைஃப். நம்ம மூச்சு விடுற மாதிரி, மூச்சு விடுறது யதார்த்தமாக நடக்குது இல்லையா? ஒரு செடி வளர்றது, மரம் வளர்றது எல்லாம் யதார்த்தமாக நடக்குது. அந்த மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் யதார்த்தமாக நடக்கிறது. எந்த ஒரு நம்பிக்கை கிடையாது. நம்ம விழிப்பு மட்டும் கொண்டு வரணும், அவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போது இந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக லிவ் பண்ணுவீங்க. ஒரு 80 வயசுலையோ 90 வயசுலையோ 100 வயசுலையோ இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போகும்போது, இந்த உடம்பை விட்டு நம்ம போகும்போது நிம்மதியாக திருப்தியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃபுல்ஃபில்டாக போவோம். அப்போ ஃபுல்ஃபில்டாக
இந்த லைஃப்பை நம்ம லிவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல்னா என்ன, இதுக்கு பல ப்ராக்டிசஸ் இருக்குது. நம்ம தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, கிரியா பண்ணுறது, யோகம் பண்ணுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள், பல ப்ராக்டிசஸை வந்து நம்ம பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோனால ஒரு நார்மலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஜேர்னியை எங்கேயே ஸ்டாப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள்.